அப்ப வலிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் உங்களுக்கு நின்றுச்சுன்னா உங்களுக்கு வலிக்காது. நீங்க சோதித்து பார்த்து விடுங்க. ரமணரும் இதே தான். கையில வந்து கட்டி வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, ஆபரேஷன் ஏதாவது பண்ண, இந்த உடலை பற்றி உனக்கு என்ன அக்கறை? மனம் இல்லாம போனாதான் இந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்க முடியும். அதனாலதான் இந்த தியானத்திலேயோ ஆன்மீகத்திலேயோ பிரதானமாக ஒருவன் தோக்கிறது எங்கன்னா மனதால் தோத்து போயிடுவான். நல்ல நல்ல தியானத்துல வர வேண்டிய மாணவன் கூட எங்க மிஸ் ஆகுறானா, அந்த மனம் வந்து தான் இவர் தான் என் குரு, இவரோட தான் நான் இருக்கணும்னு நினைச்சவன் கூட மனம் மாயை வந்து அவனை வேற மாதிரி திசை திருப்பி இங்கிட்டு இருக்கிறவன் பக்கத்துல அந்த குருநாதர்கிட்ட இருக்கலாமே, இந்த அவர்கிட்ட இருக்கலாமே, இப்படி போயிடுவான். அப்ப அவர் என்ன பண்ணுவார், இந்த காலத்தில் என் மகன் தான், அவனை என்னால மீட்டு வர முடியல, மனம் அவனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மனம் வேலை செய்யாது. மனம் வேலை செய்யுது உங்களுக்கெல்லாம். அதனாலதான் நீங்க ஊர்ல இருந்து வரும்போது பல்வேறுபட்ட கால்குலேட்டரை கையில் எடுத்துட்டே வர்றீங்க. அப்ப ரமணருக்கு என்னன்னா மனம் வேலை செய்யல. ரமணருக்கு தாக்கப்பட்ட மாதிரியே தான் இதுல வந்து கன்னியாகுமரியில அந்த பாறையில விவேகானந்தருக்கு தாக்கப்பட்டதுனால கடல் அடிச்சுட்டு போனா என்ன, செத்தா என்னான்னு குதிச்சுட்டான் ஒருத்தன் கடல்ல. பயம் இருந்தா குதிப்பானா? அருணகிரிநாதன் கோபுரத்துலேருந்து குதிச்சான், கோயிலேருந்து குதிச்சான்னா பயம் இல்லைன்னா பயம் இல்லைங்க. அப்போ அங்கே பயங்கிறது என்னன்னா துணிச்சல் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லா பேரும் என்ன துணிச்சல்பாங்க, அது துணிச்சல் கிடையாது, மனம் இல்லாத நிலை. அதுதான் மனம் இல்லாத நிலைங்கிறது. எண்ணம் அங்கே வேலை செய்யாது. மனம் இருந்தாதாங்க பயம் இருக்கும். மனம் இருந்தாதாங்க குருநாதரை பற்றி நம்ம வந்து சந்தேகப்படுறதோ நல்ல விஷயமா செஞ்சுக்கலாமா,